எப்படி நம்மளுக்கெல்லாம் காஃபி அறிமுகமாச்சு? காஃபி குடித்ததும் ஒரு சுறுசுறுப்பு வருது. ஒரு மனிதன் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் தலைவலி மருந்து கேட்டாராம். அதுக்கு அங்கே இருந்த அசிஸ்டண்ட் பையன் சொன்னானா, எங்கள் அண்ணா பக்கத்து கடை காஃபி கடைக்கு போய் காஃபி குடிக்க போயிருக்காரு, அவருக்கும் தலைவலி தான் அப்படின்னு சொன்னானா. எப்படி பார்த்தீங்களா? தலைவலிக்கு காஃபி குடித்தா சரியாயிரும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். உண்மைதான். காஃபி நம்மளுக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, 9th செஞ்சுரி எத்தியோப்பியா, அங்கே ஒரு மனிதர் ஆடு மேய்ச்சிட்ருந்தார். தன்னுடைய ஆடுகள்லாம் திடீர்னு சுறுசுறுப்பாக ஓடுறதை பார்த்ததும் என்னவா இருக்குன்னு பார்த்தா, காஃபி பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அதுகெல்லாம் சுறுசுறுப்பாயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சார். இதே போல் ஒய்இஎம்இஎன் யமன் அப்படிங்கிற இடத்துலையும் பேர்ட்ஸ் காஃபி பழத்தை சாப்பிட்றத பார்த்துருக்காங்க. அப்போது யாரெல்லாம் காஃபி பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் சுறுசுறுப்பானதுனால மனிதர்களாகிய நம்மளும் காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இப்படித்தான் காஃபியும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிடுச்சு. இது நான் சொல்ல கேள்விதான். சிலர் சொல்லுவாங்க, காஃபி குடித்தா இருதய நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மையோ தெரியல. ஆனால் காஃபி குடித்தா தலைவலி நிஜமாகவே போயிடுது.